வணக்கம் நண்பர்களே. சுகுணாவின் உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நண்பர்களே, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்து வியந்த ரொம்ப என்னை பாதித்த ஒரு திருக்குறளை பற்றி தான் இந்த தொகுப்பில் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள திருக்குறளாகவே இருக்கும். அது என்ன குறள், அதோட பொருள் என்ன, ஏன் நான் இவ்வளோ ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அது இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நம்ம திருக்குறளை பார்க்கலாம். மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அது என்ன திருக்குறள் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நண்பர்களே, ஒரு திருக்குறளை இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய, அதாவது அடிக்கடி 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 நிறைய பதிவில் நிறைய இடத்துல நான் காதில் விழுகுது இந்த திருக்குறள். நிறைய பிரபலங்கள் வந்து இந்த திருக்குறளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள இந்த திருக்குறள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது பயன்படுது அப்படிங்கிறத பற்றி அவங்க நிறைய அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நானும் பள்ளி பருவத்தில் இந்த திருக்குறளை படிச்சிருக்கேன், மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த குறளுடைய பொருள் அப்போ எனக்கு விளங்கலை. பொருள் தெரியாமல் நான் படிச்சிருக்கேன். அது என்னன்னு புரியல. இப்போ இந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த குறளை எடுத்து நான் திருப்பி பார்க்குறேன். உண்மைதாங்க, அந்த குறள் அவ்வளோ அர்த்தம் பொதிந்ததாக இருக்குது. அது என்ன குறள்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். அதாவது எந்த பொருட்கள் மேல விருப்பம் இல்லாதவனாய் விளங்கி இருக்கிறானோ, அதாவது விலகி இருக்கிறானோ, அவன் அந்த பொருள்களால் துன்பப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் இதோட பொருள். அதாவது நம்ம எந்த பொருட்கள் மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த பொருளால் ஒரு காலமும் நமக்கு துன்பமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன, எந்த பொருள் மேலே நமக்கு விருப்பமே இருக்கக்கூடாது? அப்போ எதையுமே நம்ம விரும்பக்கூடாதா? அது யாரால முடியும்? துறவிகளால் மட்டும்தான் முடியும். அப்போ நம்ம எல்லாரும் துறவிகளாக மாறணுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாதுங்க. அதாவது ஒரு பொருட்கள் மேலே விருப்பம் இருக்கலாம், அந்த பொருட்கள் மீது அதீத விருப்பம், அதீத ஈடுபாடு தான் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக பற்று வச்சிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அது நமக்கு பிரச்சனையில தாங்க வந்து முடியும். உண்மையாகவே நமக்கு பிரச்சனையில் தான் முடியும். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கோ, இல்லை நம்ம ஆஃபீஸில் நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்போ அப்படி கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம நல்லபடியாக செஞ்சு முடித்தோன்னா நமக்கு பெரிய பேர் கிடைக்கும், நமக்கு நல்ல கைத்தட்டல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே இதை நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், ஒரு வேளைக்கு அதில் பாராட்டு கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே நமக்கு அப்ரிசியேஷன் ஆகலை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகும். அதுவே நம்மளை மன உளைச்சலை அதிகப்படுத்தும். இதுவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது என்னோட கடமை, எனக்கு கொடுத்த பொறுப்பு, அதை நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறேன், அதுக்காக எனக்கு பாராட்டுலாம் வேண்டாம், பாராட்டு வந்தாலாம் எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது, பாராட்டு வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நாளைக்கு அது மேலே வர்ற நல்லதும் இருக்கட்டும், நல்ல விஷயங்களாகவும் பாராட்டுகளாகவும் இருக்கட்டும், விமர்சனமாகவும் இருக்கட்டும், எதையுமே உங்களால் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் உங்கள் மனசுக்கு வந்திருக்கும். தேவையில்லாத மன உளைச்சல் இல்லை. ஐயோ, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ சிறப்பாக செஞ்சோம், இவ்வளோ இதுக்காக சிரத்தை எடுத்து செஞ்சோமே, ஆனால் நம்மளை எந்த பாராட்டும் கிடைக்கல, ஒரு கைத்தட்டல் கூட கிடைக்கலையே அப்படின்னு மைண்டு இருக்கும். அடுத்த தடவை இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தோணிடும். அதனால அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு தான் இந்த குறளோட அர்த்தம். நமக்கு ஒரு பொறுப்புனா அதை கடமையாக நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கணும், அவ்வளோதான் நம்மளுடைய இது. நாளைக்கு அதுக்காக நம்ம பேரையும் புகழையும் எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நம்மளை மன வருத்தத்தை தான் உண்டு பண்ணும். அதுதான் இந்த குறளோட இது. அதிகமாக பற்று வச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மன உளைச்சலையும் நமக்கு கஷ்டத்தையும் தான் கொடுக்கும். அதனால அதீத பற்று வச்சிக்காதீங்க அப்படின்னு தான் இந்த குறள் சொல்கிறாங்க. நான் இந்த குறளில் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். இதனால நம்மளுடைய வாழ்வை நம்ம ஒழுக்கப்படுத்த முடியும், நெறிப்படுத்த முடியும். இதை தான் பல பிரபலங்களும் சொல்கிறாங்க. இந்த குறள் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னோட தன்னிலை புரிஞ்சது, என்னோட நிலை எனக்கு புரிஞ்சது. அப்போ தான் இந்த பாராட்டுகள்லாம் என்னை ஒன்றும் செய்யாது, இந்த விமர்சனங்கள்லாம் என்னை ஒன்றும் பாதிக்காது, நான் என்னோட கடமையை செய்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கப்புறம் தான் புரிஞ்சு நடந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. அந்த கருத்து உண்மை தான்.
எனக்கும் இப்போ அந்த பக்குவம் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த குறள ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுக்கும் அந்த பக்குவம் வரும். நீங்களும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் அந்த சிந்தனை வந்து கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைய நெறிப்படுத்துறதுக்கு உதவும். உங்கள நிலைப்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த குறள்ல இன்னொரு சிறப்பு இருக்கு. இந்த குறள நீங்க நல்லா சொல்லி பாருங்க, உச்சரிச்சு பாருங்க. உங்களுடைய உதடுகள் 2ம் ஒட்டவே ஒட்டாது. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி பார்த்துட்டு உதடுகள் ஒட்டுதா, ஒட்டலையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த குறள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது இந்த கருத்து அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே! நன்றி.